தெனாலிராமன் கதைகள் 191. நேர்மையின் பரிசு. விஜயநகர பேரரசில் கந்தன் என்ற ஏழை விறகு வெட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். அவனுக்கு தினமும் காட்டில் விறகு வெட்டி அதை நகரத்தில் விற்று வரும் சொற்ப வருமானமே வாழ்வாதாரமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் யார் பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஒரு நாள் அடர்ந்த காட்டில் விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு புதருக்குள் பட்டு துணியால் ஆன பை ஒன்று கிடப்பதை கண்டான். அதை திறந்து பார்த்தபோது அதில் சரியாக 100 பொற்காசுகள் இருந்தன. கந்தன் ஒரு காசை கூட எடுக்காமல் அதை தனது அரசரான மன்னர் கிருஷ்ணதேவராயரின் சபையில் கொண்டு வந்து நேர்மையாக ஒப்படைத்தான். அந்த பை சோமநாதன் என்ற பேராசை பிடித்த பெரும் வணிகனுடையது. பையை திரும்ப பெற அவைக்கு வந்த சோமநாதன் கந்தனுக்கு பரிசு ஏதும் கொடுக்க கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில் ஒரு பெரிய பொய் சொன்னான். மன்னா, இந்த பையில் உண்மையில் 200 பொற்காசுகள் இருந்தன. இப்போது 100 காசுகள் மட்டுமே இருக்கின்றன. மீதி 100 காசுகளை இந்த விறகு வெட்டி திருடி விட்டான். இவன் ஒரு திருடன். இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கள் என்று சத்தமாக கூச்சலிட்டான். இதை கேட்ட மன்னர் குழப்பமடைந்தார். அப்போது அரசவையில் அமர்ந்திருந்த அறிவாளியான தெனாலிராமன் விறுவிறுவென்று முன்னே வந்து ஒரு அருமையான உபாயம் சொன்னான். மன்னா, இந்த வணிகன் சொல்வது உண்மையாக இருந்தால் நிச்சயம் இந்த பை அவனுடையது அல்ல. ஏனெனில் இதில் 100 காசுகள் மட்டும் உள்ளன. 200 காசுகள் உள்ள பை வேறு எங்காவது காட்டிற்குள் தொலைந்து போயிருக்கும். அதை அவன் அங்கேயே சென்று தேடிக்கொள்ளட்டும். 100 காசுகள் உள்ள இந்த பையை அதை கண்டெடுத்த நேர்மையான கந்தனிடமே முழுமையாக கொடுத்து விடுங்கள் என்றான். இதை கேட்ட வணிகன் பெரும் அதிர்ச்சி அடைந்து, இல்லை மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பேராசையால் பொய் சொன்னேன். இதில் 100 காசுகள் தான் இருந்தன. தயவு செய்து என் பணத்தை தந்து விடுங்கள் என்று காலில் விழுந்து கெஞ்சினான். ஆனால் தெனாலிராமன் விடவில்லை. பொய் சொல்பவர்களுக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இடமில்லை. இந்த பணம் பொது நலனுக்காக பயன்படட்டும். ஊர் எல்லையில் நீண்ட காலமாக வறண்டு கிடக்கும் கிணற்றை தூர்வார இதை பயன்படுத்துவோம் என்று தீர்ப்பளித்தான். அவ்வாறே கிணற்றை தோண்டிய போது அதன் அடியில் மிகப்பெரிய பழங்கால புதையல் ஒன்று கிடைத்தது. கந்தனின் நேர்மையை பாராட்டி தெனாலிராமன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மன்னர் அந்த புதையலில் பாதியை கந்தனுக்கு சன்மானமாக வழங்கினார். கந்தன் பெரிய செல்வந்தனானான். பேராசை கொண்ட வணிகன் ஏமாற்றத்துடன் வெறும் கையோடு திரும்பினான். நீதி. பேராசை இருப்பதையும் இழக்கச் செய்யும். நேர்மை எதிர்பாராத பெரும் செல்வத்தை கொண்டு வரும். ஆமா மக்களே, நேர்மைக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனால நீங்களும் நேர்மையா இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.